ஓம் நம சிவாய. பறக்கும் தாருகை வனமும் போகேஸ்வரர் மகிமையும். சௌனகாதி முனிவர்களே, ஒரு காலத்தில் தாருகை என்ற அரக்கமங்கை ஒருத்தி பார்வதி தேவியை பூஜித்து தேவியால் பெருவலிமை பெற்று கர்வத்துடன் வாழ்ந்து வந்தாள். அவள் கணவனான தாருகன் என்பவனும் பெருவலிமை பெற்று பலவானாக திகழ்ந்து வந்தான். அவன் பல அசுரர்களுடன் சேர்ந்து கொண்டு பல இடங்களிலும் போர் செய்து வெற்றி பெற்று யாகங்களையும் தர்மங்களையும் அழித்துக் கொண்டு இருந்தான். அவன் மனைவி தாருகைக்கு மேலை கடற்கரையில் 16 யோசனை பரப்பளவுடைய வனமே வாசஸ்தானமாக இருந்தது. அவள் பார்வதி தேவியை நோக்கி கடுந்தவம் செய்து பெற்ற வரத்தின் காரணமாக அந்த வனம் அவள் நினைக்கும் இடத்திற்கெல்லாம் செல்லத்தக்கதாக இருந்தது. ஆகையால் அந்த தாருகை ஓடும் இடமெல்லாம் அந்த வனமும் அதிலுள்ள விருட்சங்கள், தடாகங்கள், மாட மாளிகைகள், அசுரர்கள், அவர்களது குடும்பங்கள் முதலியவையும் உடன் கொண்டு செல்லத்தக்கதாக இருந்தது. தாருகையும் தாருகனும் அந்த வனத்துடன் ஆங்காங்கே சென்று கொண்டு எல்லோரையும் துன்புறுத்தி வந்தார்கள். அதனால் எல்லோரும் பயந்து ஔரவ முனிவர் என்ற தவமுனிவர் ஒருவரிடம் சென்று, சுவாமி, நீங்கள் தயை செய்யாவிட்டால் நாங்கள் யாவரும் அசுரர்களால் அழிந்தொழிந்து விடுவோம். நீங்களோ சர்வ காரியங்களையும் நிறைவேற்றக்கூடிய வல்லமை உடையவர். நீங்கள் விழித்து பார்த்தாலே எல்லோரும் ஓடிப்போய் விடுவார்கள், இல்லாவிட்டால் சாம்பலாவார்கள். தங்களிடத்தில் சிவ தேஜசு பிரகாசிக்கிறது. தங்களை சரணடைந்தவர்களுக்கு தாங்கள் சந்திரனை போல சுகம் கொடுப்பவர் என்று பற்பலவாறாகவும் துதித்து போற்றினார்கள். ஔரவ முனிவர் அடுத்தவரை காப்பாற்றும் பண்புடையவராக இருந்ததால் நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி ராட்சதர்களுக்கு சாபமிட்டார். ராக்கதர்கள் இனிமேல் இவ்வாறு உலகத்திலுள்ள உயிரினங்களை துன்புறுத்தினாலும், தர்மங்களை அழித்தாலும், யாகங்களை சிதைத்தாலும் அவர்கள் உடனே மரணமடைவார்கள் என்பது அந்த சாபமாகும். இவ்விதமாக ஔரவ முனிவர் அரக்கர்களை சபித்து தம்மை சரணடைந்தவர்களை அனுப்பிவிட்டு மீண்டும் தவம் செய்ய தொடங்கினார். அவ்வசுரர்களுக்கு ஔரவ முனிவர் சாபமிட்டதை அறிந்ததும் தேவர்கள் உற்சாகமடைந்து போருக்கு எழுந்து பயமின்றி அவ்வசுரர்களை எதிர்த்து சண்டையிட்டார்கள். அந்த போரில் அசுரர்கள் பலர் மாண்டு மடிந்தார்கள். பெருந்தோல்வியை கண்டதும் அவர்கள் யோசிக்கலானார்கள். ஔரவ முனிவரது சாபத்தால் அசுரர்கள் அபஜயமடைவதை வனத்தோடு வந்து கொண்டிருந்த தாருகை கேள்விப்பட்டு, அசுரர்களே, நான் பூர்வத்தில் தவம் செய்து நான் செல்லும் இடமெல்லாம் இந்த வனத்தோடும் இதிலுள்ள எல்லாவற்றோடும் பின்தொடர்ந்து வர பார்வதி தேவியிடம் வரம் பெற்றிருக்கிறேன். ஆகையால் நமக்கு எந்த வகையிலும் கஷ்டமே வராது. இந்த வனத்தை சலத்திலேயே நிறுத்தி கொண்டு வசித்தால் சிறிதும் கஷ்டமின்றி சுகமாக வாழலாம் என்றாள். அதை கேட்ட அரக்கர்கள் மிகவும் மகிழ்ந்து, நீ மகா புண்ணியவதி, எங்களுக்கு மகாராணியான உன்னால் நாங்கள் ஔரவ முனிவரின் சாபத்தை ஏற்றிருந்தும் இறந்து போகாமல் காப்பாற்றப்பட்டோம் என்று சொன்னார்கள். அரக்கர்கள் அனைவரும் தாருகையை தங்களை ரட்சிப்பால் என்று தீர்மானித்து, இந்த வனத்தோடும் இவளோடும் நாம் அப்படியே விரைவாக சென்று எங்கேயாவது சென்று சுகித்திருப்போம் என்று பேசிக்கொண்டார்கள். அப்போது தேவர்கள் மீண்டும் போர் செய்ய வந்தார்கள். அமரர்களால் அலைப்புண்டு அசுரர்கள் வருந்தினார்கள். அதை கண்ட தாருகை அந்த வனத்தை சுகமான இடத்திற்கு கொண்டு செல்ல நினைத்து பார்வதி தேவியை ஜெய ஜெய என்று துதித்தாள். உடனே சிறகுடைய பர்வதம் எவ்வாறு விரைந்து பறக்குமோ அதுபோல அந்த வனமானது அங்கிருந்து மேலே கிளம்பி சமுத்திர மத்தியில் போய் சேர்ந்தது. அதனால் உபவனம், நீர்நிலை, கோட்டை, மாட மாளிகைகள், ஸ்வர்க்கத்தை விட சுகம் கொடுக்கும் உத்தியான வனம் முதலியவற்றுடன் அந்த வனம் வந்து சேர்ந்ததால் அவர்கள் பயமில்லாமல் இருந்தார்கள். அது முதல் ஔரவ முனிவரின் சாபத்துக்கு அஞ்சி பூமிக்கு வராமல் சமுத்திரத்திலேயே வாழ்ந்து வந்தனர். யாராவது மரக்கலங்களில் ஏறி வர கண்டால் அவர்களை கொலை செய்வதும் விலங்கிடுவதும் சிறையில் தள்ளுவதுமாக துன்புறுத்தி வந்தார்கள். முன்பு பூமியில் இருக்கும் போது செய்த துன்பங்களைப் போலவே
சமுத்திரத்தில் அகப்பட்டவர்களையும் துன்புறுத்தி வந்தார்கள். ஓம் நம சிவாய.